வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்மள நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, பேஷன் இருக்குது, நிறைய சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் எப்படி தொடங்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ரோட் மேப் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தடையாக இருக்கிற 3 முக்கியமான பயங்களை பற்றி சைக்காலஜியில் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் பயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். கடந்த காலத்தில் நம்ம இழந்தது, நம்ம தோத்தது, அதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து எதுக்கு அன்னெசரியாக ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம தோல்வியை கண்டு பயப்படுறது தான் முதல் பயம். ரெண்டாவது ஃபியர் ஆஃப் நெகட்டிவ் கிரிட்டிசிசம். நம்ம கீழே விழுறதுக்காகவே சில பேர் காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து நமக்கு பயம். எங்கே இந்த தடவையும் நம்ம தோற்று போய் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா சும்மாவே நம்மளை பேசி தள்ளுவாங்க, இன்னமும் நம்மளை குத்தி குத்தி நம்ம மனசை ரணப்படுத்துவாங்களே அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான் நம்மளோட ரெண்டாவது பயம். மூணாவது பயம் ஃபியர் ஆஃப் அன்னோன். எனக்கு கனவு இருக்குது, லட்சியம் இருக்குது, ஆசையும் இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை பற்றி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு பயம். எதுக்கு நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம வந்து டச் பண்ணி நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். இந்த 3 பயங்களும் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான தடைகள். இந்த 3 பயத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிட்டீங்கன்னா வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம தொடங்க வேண்டிய விஷயம் இன்வெஸ்டிகேஷன். என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? நம்ம எந்த கனவை நோக்கி போகிறோமோ, எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எனக்கு எது சூட் ஆகும், எனக்கு எது சூட் ஆகாது அப்படிங்கிற அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு நோட் புக்கில் கிளியராக எழுதி வைக்கணும். இன்வெஸ்டிகேஷனோட செகண்ட் பார்ட் என்னோட ப்ளஸ் என்ன, என்னோட ட்ராபேக்ஸ் என்ன, என்னோட ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் அந்த நோட் புக்கில் கிளியராக எழுதி இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்த ஸ்டெப்பு கோல் செட்டிங் அண்ட் பிளானிங். இப்போ நம்மக்கிட்ட கோல் செட்டிங்கில் 3 காலகட்டம் இருக்குங்க. லாங் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல் அண்ட் இமீடியட் கோல்ஸ். இப்போ லாங் டேர்ம் கோல்னால் 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம் கோல். அந்த கோலை, அந்த லட்சியத்தை முதல்ல எழுதி வச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நின்று கொஞ்சம் நிதானித்து பாஸ் பண்ணி பின்னாடி திரும்பி பார்த்து எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் என்னென்ன நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிறது தான் ஷார்ட் டேர்ம் கோல். இமீடியட் கோல்னால் நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, என்னோட ப்ளஸ் பாயிண்ட் எது, என்னோட ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுன்னு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்போ உடனடியாக நான் அந்த ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், என்னோட வீக்னஸ் எல்லாமே நான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பிளான் தான் இமீடியட் கோல்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5 வருஷம் கழிச்சு நீங்கள் உங்களை ஒரு ஆக்டராக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாங் டேர்ம் கோல்னால் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் உங்களை ஒரு பெரிய ஆக்டராக பார்க்குறது. ஷார்ட் டேர்ம் கோல்னால் ஒரு 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ஒரு சின்ன பாஸ் எடுத்து நீங்கள் கடந்து வந்த பாதையை நோக்கி எது சரியாக நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் எது பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட்னஸ் கொண்டு வர்றது தான் அந்த ஷார்ட் டேர்ம் கோல். இம்மீடியட் கோல்னால் இப்போ உங்களோட வீக்னஸாக என்ன இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக என்ன இருக்குது. ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு இருக்குது, நல்லா பேசுவேன், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன். அப்போ வீக்னஸில் என்ன இருக்குது, என்ன இன்னும் கொஞ்சம் ஃபைட்டிங் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், பாட கற்றுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச கற்றுக்கணும். இதெல்லாம் உங்கள் வீக்னஸ்னால் அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கு உடனடியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்கள் ஒரு நாளில் 50% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் இதுக்கு தான் டெடிகேட் பண்ணணும். அதுதான் இம்மீடியட் கோல்ஸ். இந்த 2 பாயிண்ட்டை நம்ம கிளியராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றிக்கான பாதையை நம்ம தொடங்கிட்டோம்னு அர்த்தம். இந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போகும்போது நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான 3 முடிவுகள் இருக்குங்க. முதலாவது கெட்டிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜோ இல்லைனா ஒரு வேலைக்கு போகும்போது அந்த முதல் நாளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா கொஞ்சம் படபடப்பு இருக்கும், இது சரியாக இருக்குமா, இது தவறாக இருக்குமா, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கும் இம்ப்ரெசிவாக பண்ணுறதுக்கும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுவீங்க. அதே கொஞ்சம் நாள் போக போக அந்த இடம் செட் ஆன உடனே, அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் செட் ஆன உடனே அந்த டைமுக்கு போகிறதோ இல்லைனா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நிறைய வேலைகள் பண்ணுறதோ இருக்காது. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுங்க. அதனால தான் நம்மளை எப்போவுமே நம்ம அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதும், நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம எப்பவும் இருக்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கான பெரிய அடையாளம். ஸோ நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா, நான் ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக செட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து மாறி வந்து புதிய லேர்னிங், புதிய வளர்ச்சிக்கான அடுத்த ஸ்டெப்பை நான் எடுத்து வைப்பேங்கிற முடிவு தான் முதல் முடிவு. ரெண்டாவது சேலஞ்சிங் யுவர் செல்ஃப். மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு நாளும் நேற்றையை விட நான் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேனா அப்படின்னு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடயே தான் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கணும். நேற்றை விட இன்றைக்கி நான் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்க போகிறேன், இன்னும் ஆர்வத்தோடு இருக்க போகிறேன், புதிய சேலஞ்சஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற சேலஞ்சிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரெண்டாவதாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம எல்லாருமே சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் சில சமயத்தில் சில தடங்களும் வரும். நமக்கு எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்துலையும் நம்மளோட 100% அதில் இருக்குங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டிசையர் நோக்கி, உங்களோட பேஷன் நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்புக்கு என்னோட கங்க்ராட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.